இது மாதிரி நிறையா படிச்சிருந்தோம். ஸோ ரொம்ப இன்னராக போவேணாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அதாவது இது வந்து எப்படி இருக்கும்? வட்டமாவும் இருக்காது, வட்ட விட்கலாவும் இருக்காது. ஒரு ஒழுங்கற்ற வளைவுகளா இருக்கக்கூடியத வரைவதற்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பிரெஞ்ச் கர்வ்ஸ். ஸோ இதுவும் வந்து மரம், பிளாஸ்டிக்கு இல்ல வந்து டிரான்ஸ்பரன்ட் செல்லுலாய்டுனால இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு படத்த குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இத வச்சு வரையக்கூடிய ஏதாவது இது வந்து ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். பட்டு இத வச்சு நம்ம வரைஞ்சுக்கலாம் அவ்வளோதான். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ளெக்சிபிள் கர்வ்ஸ். நான் என்ன ரொம்ப வேகமா போறேன்னு நெனைக்காதீங்க. நம்மட்ட டைம் இல்ல. இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்குன்னு தனியா புக் இருக்கும். அந்த புக்க வச்சு படிக்கும்போது இன்னும் நமக்கு பிரீஃபா எல்லா விஷயங்களும் தெரியும். பட் இத வந்து நம்ம இப்போ ஓரலா படிச்சுட்டு, நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு, மீதம் இருக்கக்கூடிய டைம்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான இப்ப இந்த இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சமா தான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து நெறைய பார்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த நெகிழ்வான வளைவுகள் நெகிழ்வான வளைவுகள் அப்படிங்கிறது வந்து ஃப்ளெக்சிபிள் கர்வ்ஸ். அதாவது என்னன்னா, இதே இது வந்து இந்த பிரெஞ்ச் கர்வ்ஸ்ங்கிறது இது ஏற்கனவே செய்யப்பட்டு, அது அதே பொசிஷன்ல தான் இருக்கும். அத வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃப்ளெக்சிபிள் கர்வ்ஸ்னா, அது வந்து நமக்கு தேவைக்கு தகுந்தாப்புல அதனுடைய பொசிஷன்ஸ வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இங்க இருக்கக்கூடியது பெர்மனன்ட்டா இருக்கும். இந்த நெகிழ்வான வளைவுகள் வந்து ஸ்டேபிளா இருக்காது. நமக்கு தேவைக்கேற்ப அதனுடைய வடிவத்த வந்து பெண்ட் பண்ண முடியும். அதாவது தேவையான அளவுக்கு கர்வாவோ மாத்த முடியும். இல்ல வந்து நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து எந்த ஒரு பாயிண்ட்லயும் ஈஸியா கடந்து வளைஞ்சு போகக்கூடிய மிருதுவான ஒரு அ வளையக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இத வச்சு நமக்கு தேவையான இதே மாரி நம்ம பிரெஞ்ச் கர்வ்ல என்ன பண்ணோமோ, அதே ஒர்க்க நம்மளால பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து நமக்கு ஒரு முக்கியமானது வந்துருச்சு. ஸோ திரும்ப என்ன வந்திருக்கு? பென்சிலோட பயன்பாடுகள். நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி தான். ஹெச்பி பென்சில் எதுக்கு பயன்படுத்துவோம்? ஹெச்பி பென்சில்ஸ் ஃபார் ஃப்ரீ ஹேண்ட் ஒர்க்ஸ். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி அளவுகள் இல்லாம சுதந்திரமா நம்ம வரையக்கூடியதுக்காக பயன்படுத்தக்கூடியவை. ஸோ ஹச் பென்சிலோடைய பயன்பாடுகள் நம்ம நெறைய படிச்சுட்டோம். சரியா? ஹச் பென்சிலுக்கு வந்து நம்ம நெறையா படிச்சிருக்கோம். இதில கொஞ்சமா குடுத்துருக்காங்க. இந்த லெட்டரிங்கும், ஓவியம் மட்டும் குடுத்துருக்காங்க. பட் நம்ம ஹச்சுக்கு என்னென்ன படிச்சிருக்கோங்கிறத நீங்களே இத இப்ப மேல போய் பார்க்காம, இப்ப நம்ம நடத்துனோனே அடுத்து சடனா கேட்கும்போது, அது ஞாபகம் வருதான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம், இப்ப நம்ம நேர்ல இருந்தா எப்படி கேட்பனோ, அப்படியே தான் உங்கட்ட கேட்கிறேன். இப்போ ஒருவேள ஹச் அப்படின்னா, ஹச் பென்சில் பயன்படுத்தும்போது என்னென்ன மாதிரியான கோடுகளுக்கு வந்து அத பயன்படுத்துவோம்? நீங்களே ஒரு தடவ ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அ ஞாபகம் வரல அப்படின்னா, திரும்ப படிச்சுக்கங்க. ஞாபகம் வந்துச்சுன்னா, அத நீங்களே சின்னதா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அத நான் இப்ப சொல்லல. இது எல்லாமே நம்மட்ட இருந்தது தான். இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இத மட்டும் நீங்க ஒரு தடவ பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது 2H. 2Hக்கும் பட் அங்க இருக்கக்கூடிய எல்லாமே இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஸோ கட்டமைப்பு அதான் கட்டுமான கோடுகள், அளவுகளை குறிக்கக்கூடியவை, செக்ஷன் லைன்ஸு, மையக்கோடு, செலக்ஷன் லைன் இருக்கும். இது இல்லாம என்ன எக்ஸ்ட்ரா ஒண்ணு மட்டும் இருக்கும். ஸோ அது என்னங்கிறதையும் நீங்க ஒரு தடவ ரிமைண்ட் பண்ணிக்கங்க. இது இல்லாம நம்ம பார்க்கக்கூடியது 3H, 4H. இது வந்து என்ன மட்டும் மினிட் விவரங்கள் வரைவதற்கு. அதாவது 3Hம் 4Hம் மினிட் விவரங்கள் வரைவதற்காக பயன்படுத்துறோம். பிங்கிறது வந்து ஷேடிங். அதாவது வந்து பின்னுக்கு வந்து ஷேட் பண்ணுவோம் இல்லையா? லெட்டரிங்லலாம். ஸோ அந்த இதுக்கு வந்து நிழலிடுவதற்காக இந்த இது வந்து பயன்படுகிறது. ஸோ இந்த பென்சிலுடைய வகைகள் இதுதான். ஸோ இதில வேற ஒவ்வொரு பென்சிலும் எதுக்காக பயன்படுதுங்கிறத மேக்ஸிமம் நமக்கு முக்கியமான சாப்டர்லாம் முடிச்சுட்டு, ஃப்ரீயா இருக்க டைம்ல திரும்ப ஒரு தடவ ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது, நான் உங்களுக்கு திரும்ப அத அ நான் சொல்லலைனாலும் நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க. பென்சில்ல ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டியது இருக்கா? டி ஸ்கொயர் எகைன் டி ஸ்கொயர்ங்கும்போது ஞாபகம் வருது. பட் இத முடிச்சுருவோம். இத முடிச்சுட்டோம்னா, இந்த வரக்கூடிய சாப்டர் முடிஞ்சிரும். ஸோ இதில வந்து என்னன்னா, இதுவரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அடுத்ததா பார்க்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள பயன்படுத்தும்போது என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். ஸோ இது ஏற்கனவே நம்ம எல்லாமே சொன்னது தான். ஸோ ஒரு தடவ உங்களுக்கு டைம் இருக்கும்போது இத படிச்சு பாருங்க.
இது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான இல்லை இதிலிருந்து கேட்கக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு இதுவும் தெரியல. ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க. ஸோ இதோட இந்த ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இப்போ சொல்கிறேன். டி ஸ்கொயர் நம்ம படித்தோம் சரிங்களா. ஸோ டி ஸ்கொயர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. சார் நிறைய இல்லை, 4 விதமான வகைகள் இருக்குது. நம்ம போர்டில் என்னென்ன படித்தோம் அதையும் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அதனுடைய அளவுகளை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டி ஸ்கொயருடைய லென்த் என்ன லென்த்து, டி ஸ்கொயரில் என்னென்ன படித்தோம், டி ஸ்கொயரில் என்னென்ன பிளேட்ஸ் இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கக்கூடிய இதுக்கு பேர் பிளேடு, கரெக்டாக. ஸோ சின்னதாக இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சின்னதாக இருக்கக்கூடியது இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது படிச்சுட்டு வந்து திரும்ப சொல்லக்கூடாது. ஸோ இது சின்னதாக இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரிமைண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே. ஸோ பெருசாக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு பேர் நம்ம பிளேடுன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இந்த பிளேடோட சைஸில் தான் நமக்கு வேரியேஷன் ஆகும். புரியுதுங்களா. பிளேடோட சைஸில் தான் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பான டி ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ டி ஸ்கொயரினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா T0, T1, T2 அண்ட் D3. ஓகேவா. 4 விதமான டி ஸ்கொயர். டி ஸ்கொயரில் நான் சொல்லக்கூடியது இப்போ பிளேடோட அளவு. ஸோ பிளேடுங்கிறது நீளமாக இருக்கக்கூடிய ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதான் பிளேடு, அதனுடைய அளவு. இதில் வந்து D0 அப்படிங்கிறது 1500. இந்த 1500 எங்கேயோ படித்த மாதிரி இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? இதுதான் வந்து B1, அதாவது போர்டு 0 இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய லென்த். ஸோ அப்போ இங்கே T1 போர்டோட லென்த் என்ன வரும், போர்டோட லென்த் B1 போர்டோட லென்த் என்னவோ அதே தான் இங்கே D1 லென்த்தாகவும் வரும். என்ன லென்த் வரும், 1000. D2க்கு என்ன வரும், நீங்கள் தான் சொல்லணும். T2க்கு என்ன வரும், 700. T3க்கு வந்து 500. ஓகேவா. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா. ஸோ இது வந்து டி ஸ்கொயரில் இருக்கக்கூடிய அந்த பிளேடோட லென்த்தை பொறுத்து 4 விதமாக இருக்கக்கூடியது. ஐ ஜஸ்ட் ஃபர்கட் இது என்ன ஐஎஸில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தடவை கமெண்டில் மட்டும் உங்களுடைய நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இது என்ன ஐஎஸ்ங்கிறத மட்டும் நான் மறந்துட்டேன். அதை மட்டும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இதோட நமக்கு உபகரணங்கள் என்னென்ன மாதிரியான கருவிகள் பயன்படுத்த போகிறோம், கருவிகள், உபகரணங்கள், பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். அதை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே நமக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியாதது ஏதாவது இருந்தாலும் திரும்ப கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு அப்புறமா நம்ம அடுத்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பாய்.